சபரிமலை மர்மங்களும் பக்தியும் சேர்ந்து உருவான ஒரு புனிதம். ஐயப்பன் ஹரிஹரபுத்திரன், சிவபெருமானும் விஷ்ணுவின் மோகினி அவதாரமும் ஒன்றிணைந்து பிறந்த தெய்வீக சக்தி என்று நம்பப்படுகிறது. அவருடைய சிலை கூட மர்மமே. சிலர் அது நவபாஷாணங்களால், அதாவது 9 பாசான மூலிகைகளின் கலவையால் செய்யப்பட்டது என்பார்கள். இன்னொரு சிலர் அது மரகதக் கல்லால் செய்யப்பட்டதென்று நம்புவார்கள். 1950இல் ஏற்பட்ட தீ விபத்துக்குப் பிறகு பஞ்சலோக சிலை நிறுவப்பட்டது. பந்தள மன்னரால் கண்டெடுக்கப்பட்ட மணிகண்டன் மகிஷியை வதம் செய்த பின்பு சபரிமலையில் தவக்கோலத்தில் அமர்ந்தார் என்பதே அவருடைய வரலாறு. ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி அன்று தோன்றும் மகரஜோதி, எவ்வளவு விளக்கங்கள் வந்தாலும் பக்தர்களுக்கு அது ஐயப்பனே காட்சியளிக்கும் தெய்வீக ஒளி. சபரிமலையின் 18 படிகளும் மனிதனின் 18 ஆசைகள் அல்லது ஐயப்பனின் 18 ஆயுதங்கள் அல்லது தத்துவங்களைக் குறிக்கும் என்பார்கள். அந்த படிகளை ஏறுவதுதான் ஒரு ஆன்மீகப் பயணம்.